அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னா ஏதோ இருக்கிறார்கள். எப்போதும் பிரச்சனை, அது எப்போது தீரும் அப்படின்னு எதிர்காலத்தை நினைத்து வருங்காலத்தை நினைத்து காலங்கள் கடக்கிறது. லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் இப்படி திசா புத்திகள் நடந்தால், ராசிக்கு சாதகம் இல்லாமல் இப்படி திசா புத்திகள் நடந்தால் வாழ்க்கை ஏமாற்றங்களே இருக்கும். எல்லோருக்கும் மிகப்பெரிய பேராசை இருக்கிறது. அதை நிறைவேற்றுவது தான் வாழ்க்கையில் கடினமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் உண்டு. எவ்வளவோ திறமைகள் இருக்கிறது. அதையெல்லாம் வெளிப்படுத்த செயல்படுத்த கிரக பலம் தேவை. கிரக பலம் இல்லைன்னா கற்றுக்கிட்ட வித்தையும் படித்த படிப்பும் விரும்பிய காதலும் பண்ணிய திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் வேஷமாக போயிடும். ஒரு மனுஷனை வாழ்க்கையில் வேஷமாக ஆக்கிட்டு போயிடும். கிரகங்களுடைய நிலை நன்றாக இருக்க வேண்டும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள். இந்த 4 ராசிகளுக்கு அதிபதியாக புதன், குரு இந்த 2 கிரகங்களே வருகிறார்கள். பெரும்பாலும் புதன் என்றால் திரும்பி திரும்பி பேசுவது, சமயத்திற்கு தகுந்த மாதிரி மாறுவது புதனுடைய தன்மை. அதே குரு பகவான் ஒரே சொல், இப்படி தான் இதுதான் அப்படின்னு வெட்டு வடுக்குன்னு நீதி நியாயமாக சொல்லிட்டு போயிடுறது குரு. கோச்சாரத்தில் குரு பகவான் 1 வருடம் கொடுப்பார், 1 வருடம் இருப்பதையும் தொடர்த்து விட்டு போயிடுவார். புதன், குரு 2 கிரகங்களும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். மனித வாழ்க்கையில் என்னை ஏமாற்றிட்டான், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்றால் அது இந்த புதன், குரு 2 கிரகங்களால் மட்டுமே வரும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் 3 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்களும் உள்ளது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் ஜனனகால திசை சூரிய மகா திசை. சூரிய திசையிலிருந்து சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் என்று திசைகள் கடக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனனகால திசை சந்திர மகா திசை. சந்திர மகா திசையிலிருந்து செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் என்று ஒவ்வொரு திசைகளாக கடந்து செல்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனனகால மகா திசை செவ்வாய் மகா திசையிலிருந்து ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் என்று ஒவ்வொரு திசைகளாக கடந்து செல்வீர்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர மகா திசை பிற்பாதி காலம் வரும். ஒரு 80 வயதிற்கு மேல் வாழ்கிறார்கள் என்றால் பிற்பாதி சுக்கிர மகா திசை வரும். கன்னி ராசி என்றாலே தன்னை அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும், நான் சொல்லுவதுதான் சரி, சரியாகத்தான் சொல்வேன், நான் தவறாக சொல்ல மாட்டேன், தன் வாழ்க்கையில் அதீத கற்பனை சக்தி கொண்ட ராசி கன்னி ராசி. கன்னி ராசியிலும் ஒருவர் பிறந்துவிட்டு கன்னி லக்கணமாகவும் ஒருவருக்கு இருக்கிறது என்றால், கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பெரும்பாலும் 12 ராசி 12 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும், மன எண்ணங்களை திருப்தியாக பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் லக்கணாதிபதி திசை வர வேண்டும், 5ஆம் வீட்டின் அதிபதி திசை வர வேண்டும், 9ஆம் வீட்டின் திசை வர வேண்டும். கன்னி லக்கணம் கன்னி ராசியாக ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் உங்களுக்கு லக்கணாதிபதி புதன் திசை வாழ்க்கையில் பிற்பாதி வரும். ஒரு 50 வயது 60 வயதிற்கு மேல் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணாதிபதி புதன் திசை வரும். நடுமத்திய வயதில் பெரும்பாலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 35 வயதில் சனி திசை வந்துவிடும். கன்னி லக்னம் கன்னி ராசியாக பிறந்தவர்களுக்கு
பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி. அந்த சனியே தான் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். பெரும்பாலும் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே சத்ருஸ்தானாதிபதியாக வரும்போது இவர்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அது சொந்த பந்தங்கள் வழியில், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் வழியில், அண்டையாயலாம் சுற்றி இருப்பவர்கள் வழியில் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சனி மகா திசையில் ஏற்படுத்தும். கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு பூரிய சொத்துக்கள் வழியாக சனி மகா திசை வரக்குள்ள ஒரு பிரச்சனை, வில்லங்கங்களை, விரயங்களை சொத்துக்கள் வழியாக அனுபவிப்பார்கள். ஏன்னா கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு மட்டும்தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே சத்ருஸ்தானாதிபதியாக வருகிறார். இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வரும்போது 19 ஆண்டுகால சனி திசையில் பெரும்பாலும் எதிர்ப்புகள் சொந்த பந்தங்கள் வழியில், பங்காளிகள் வழியில், மாம மச்சான்கள் வழியில் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு வரும். முதல் 9 ஆண்டு காலம் பிரச்சனைகளும் பின்னாடி 9 ஆண்டு காலம் யோகங்களையும் கண்டிப்பாக சனி திசை கொடுத்தே தீர வேண்டும். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடையாமல் இருப்பது ஓரளவுக்கு நல்லது. சுக்கிர மகா திசை நீங்கள் கன்னி ராசியில் பிறந்து விட்டீர்கள். உங்கள் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். துலாமாக இருக்கலாம், விருச்சிகமாக இருக்கலாம், தனுசுவாக இருக்கலாம், மகரமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இப்படி உங்களுடைய லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் கன்னி ராசியில் பிறந்து விட்டீர்கள். உங்கள் லக்கணத்திற்கு 2வது வீட்டு திசை கன்னி ராசியில் பிறந்து விட்டீர்கள். சூரிய திசையிலிருந்து, சந்திர திசையிலிருந்து, செவ்வாய் திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய திசை உங்களுடைய சுய ஜாதக லக்கணத்திற்கு 2வது வீட்டின் திசை வருகிறதா? அதுவும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு 20 வயதிற்கு மேல் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி திசை வருகிறதா அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அப்படி உங்களுக்கு திசை நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருப்பவர்கள், பங்காளிகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஊரே பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் பெருமடம் சம்பாதிக்கலாம். உங்கள் பேச்சால், உங்கள் சொல்லால், வாக்கு வன்மையால் புகழ் அடையலாம். உங்கள் லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டின் திசை வந்துச்சுன்னா பெரும்படம் சம்பாதிக்கலாம். குடும்பம் நல்லா சுபிட்சமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டின் திசை கன்னி ராசியில் நீங்கள் பிறந்து விட்டீர்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டின் திசை நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு 20 வயதிற்கு மேல் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டின் திசை வருகிறதென்றால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3. அந்த 3 நட்சத்திரத்தில் சூரிய, சந்திர, செவ்வாய் இதில் தான் ஜனனம் எடுத்து பிறக்கிறீர்கள். இதிலிருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய திசைகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக வந்து அவருடைய திசை உங்களுக்கு நடக்கிறதென்றால், 2வது 3வது திசையோ நடக்கிறதென்றால் உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் கற்பனை திறனும் உலகறியும். ஊரே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் திசை வல்ல எல்லாமே என்னுடைய லக்கணத்திற்கு 3, 6, 8, 12 இப்படி மறைவுஸ்தான கிரகமாகவே இருக்கிறது. மறைவுஸ்தானாதிபதி கிரகங்களுடைய திசைகளாகவே வருது அப்படின்னா வாழ்க்கையில் பெரும்பாலும் வேதனைகளும் சோதனைகளும் தடை தாமதங்களும் பட்டு கெட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். எடுத்த உடனே என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியுமா, கோடான கோடி பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா ஒரு மனிதனுக்கு லக்கணத்திற்கு லக்கணாதிபதி திசை வர வேண்டும். அப்படி இல்லைன்னா 5ஆம் வீட்டின் திசை வர வேண்டும். அப்படி இல்லைன்னா 9ஆம் வீட்டின் திசை வர வேண்டும். அப்படி இல்லைன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி திசை வர வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு 80 வயது 90 வயது வரை நீண்ட வருடம் வாழ்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு லக்னாதிபதி திசையோ பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி திசையோ பாக்கியாதிபதி திசையோ தனக்காரகன் திசையோ வரும்போது மட்டும்தான் பெரும்பணம் சம்பாதிக்க முடியும். குடும்பம் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ முடியும். அதையெல்லாம் தாண்டி 3, 6, 8, 12ஆம் வீட்டின் திசைகள் வந்துச்சுன்னா அல்லது லக்னாதிபதி 12வது வீட்டில் மறைந்திருந்தார் என்றால் அல்லது லக்னாதிபதி பாவிகளுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் இருந்தார் என்றால் அல்லது லக்னாதிபதி அஸ்தங்கம் வக்கர நேசம் பெற்றிருந்தார் என்றால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் தடைபட்டு மெல்ல மெல்ல அதிக கஷ்டப்பட்டு அதிக உழைத்து தான் முன்னேற்றம் அடைய முடியும். எப்போதும் பிரச்சனையாக இருக்கிறது. அது எப்போது தீர்வென்றால் உங்களுடைய லக்கணத்திற்கு 1, 5, 9 வீட்டினுடைய திசை வர வேண்டும் அல்லது தனக்காரகனுடைய திசை வர வேண்டும் அல்லது உங்களுடைய லக்னாதிபதி கெடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்ல, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானாதிபதி திசைகளாக வந்துச்சுன்னா நீங்களும் மறைந்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு தான் வாழ முடியும். கன்னி ராசி கன்னி லக்னமாக பிறந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வது கடினம். கன்னி ராசி கன்னி லக்னமாக பிறந்து விட்டீர்கள் என்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் கண்ணீருக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். நீங்கள் மற்ற பெண்கள் கண்ணீருக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். பெண்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும். பெண்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். பெண் சாபம் இல்லாமல் பெண் சாபத்திற்கு ஆளாகாமல் கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் சாபத்திற்கோ அல்லது பெண்கள் கண்ணீருக்கோ நீங்கள் ஆளாகினீர்கள் என்றால் கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதுவே பெரும் கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாகிவிடும். லக்னம் 5, 9 அல்லது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி திசை வரும்போது கஷ்டங்கள் குறையும். எப்போதுமே பிரச்சனையாக இருக்கிறது. அது எப்பொழுது தீரும் என்றால் லக்னம் 5, 9 அல்லது 2ஆம் வீட்டின் திசை வரும்போது அல்லது லக்னம் 5, 9 2ஆம் வீட்டின் புத்தி வரும்போது பெரும்பாலும் பிரச்சனைகள் தீரும். அதை விட்டு மற்ற வீடுகளுடைய திசா புத்திகள் வரும்போது சராசரியாக நாம் நினைப்பதொன்று நடப்பதொன்றாகத்தான் 12 ராசி 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்குமே இருக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.